கதை சொல்ல போறேன்னு சொன்னோடனே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா இது டார்க்கு, இது ரொம்ப சோகம். மெட்ராஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து கலர்ஃபுல்லா வந்து ஒரு படத்தை வந்து ஒர்க் பண்ணோம். ஆனா மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் மெட்ராஸ் பத்தின பெர்ஸ்பெக்டிவ், இந்த படம் வந்து ரவுடிகளுக்கான படம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எப்படி வந்து ஸ்லம்ல வர மக்களை ரவுடிகள் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். மெட்ராஸ் வந்து ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவை கிரியேட் பண்ணிச்சு. தலித் லைஃப் பேஸ்டா, ஒரு ஸ்லம் லைஃப் பேஸ்டா வந்து நான் ஒரு கதை சொல்ல போறேன்னு சொன்னோடனே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா இது டார்க்கு, இது ரொம்ப சோகம், அந்த மாதிரியான சில ஸ்டீரியோடைபிக் இமேஜஸ் இருக்கு, ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த எண்ணங்களை பிரேக் பண்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா நான் வந்து பார்த்தேன். அதனாலதான் மெட்ராஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து கலர்ஃபுல்லா வந்து ஒரு படத்தை வந்து ஒர்க் பண்ணோம். ஆனா அதுல வந்து எந்த விதமான கலர் பூச்சிகளும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ் படம் ஒரு ஸ்லம்ல தான் எடுத்திருப்போம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வால்ல வந்து ஒரு பெயிண்ட் கூட பண்ணல. அதாவது ஒரு ஃப்ரேம்காக ஒரு எக்ஸ்ட்ரா பெயிண்ட் பண்ணுவோம், இந்த பெயிண்ட் பண்ணி அந்த இமேஜை நிறுத்தி அவங்களை வந்து கலர்ஃபுல்லா காட்டுவோம் அப்படின்னு எந்த இடத்துலயும் மெனக்கெடவே இல்லை. என்ன வால் இருக்கோ, என்ன மனிதர்கள் அங்க இருந்தாங்களோ அந்த நடிகர்களை கொண்டு போயிட்டு நிக்க வச்சு நடிக்க வச்சு எடுத்த படம் தான் அது. எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்குமே வந்து அதுல வந்து பண்ணல. எக்ஸ்ட்ரா லைட் கூட சொல்றேன், சினிமாவுக்கு போய் வந்து இவர் பண்ணியிருப்பாரு, யாரு முரளி சார் வந்து பண்ணியிருப்பாரு. முரளி சார் கிட்ட ஃபர்ஸ்ட் நாங்களும் முரளி சாரை பேசிக்கிட்டதே இதுதான். அந்த 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 லொக்காலிட்டியை லைட் பண்ணி நம்ம வேற எதுவும் மாத்திர வேணாம், என்ன இருக்கோ அந்த சோர்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து பயங்கரமா ஒர்க் ஆச்சு. மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் மெட்ராஸ் பத்தின பெர்ஸ்பெக்டிவ் ஒரு யோசனை இருக்குல்ல, அதுக்கும் ஸ்லம் கதைகள் என்னவே குறிப்பா அட்டகத்தின்னு ஒரு படம் எடுத்தேன். அட்டகத்தி படம் எடுத்துட்டு வந்து ஒருத்தர் வந்து படம் பார்த்தாரு. படம் பார்த்து முடிச்ச உடனே சொன்னாரு, இது வந்து ஆரண்ய காண்டம் படம் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆரண்ய காண்டம் படத்துக்கும் அட்டகத்திக்கும் வந்து பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆரண்ய காண்டம் லைஃபும் அட்டகத்தியும் ஒரே லைஃபா இருக்கு. அதனால இந்த லைஃப் ஆரண்ய காண்டம் வந்து ஒரு ஆக்ஷனை வந்து கையாளுது, ஆனா அட்டகத்தி அப்படியே ஒரு ரொமான்டிசத்தையும் ஒரு காதலையும் கையாளுது. ஆனா அந்த வாழ்க்கை வெவ்வேறு வகையான கதையை சொன்னாலும் அது வந்து ஒரு டார்க்கான ஸ்பேஸ்ல ரெண்டும் ஒரே மாதிரியான கதைன்னு பாக்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அதை பிரேக் பண்றதுதான் ஒரு பெரிய வேலையா இருந்தது. மெட்ராஸ் படமும் அதை தான் செஞ்சது. ஆனா மெட்ராஸ் படம் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நான் ஏன் இது வந்து சொல்றேன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறது, சேஞ்ச் பண்றது. இந்த சென்சார் போர்டு வந்து படம் பாக்குறாங்க. சென்சார் போர்டு படம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து இந்த படத்துக்கு வேணா நாங்க A+ தரோம்னு சொன்னாங்க. ஏங்க A+ தருவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஸ்லம்ல இருக்கிறவங்களை பத்தி தானே படம் எடுத்துருக்கீங்க, நீங்க போய் ஸ்லம்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் நாங்க கிரியேட் பண்றோம். காரணம் வந்து இந்த படம் வந்து ரவுடிகளுக்கான படம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க எப்படி வந்து ஸ்லம்ல வர மக்களை ரவுடிகள் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். நான் அங்கிருந்து தான் வரேன், நானும் ஸ்லம் பேஸ்ட் பையன் தான். அப்போ இங்க நான் வந்து ஒரு ரவுடியா அப்படின்னு நான் வந்து கேள்வி கேட்கிறேன். இல்ல, இந்த படம் வந்து ரவுடிகளுக்கான படம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பயங்கரமா ஃபைட் பண்ணி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த சினிமாவில், தமிழ் சினிமாவில் மெட்ராஸ் வந்து ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவை கிரியேட் பண்ணிச்சு. அது பயங்கரமா மக்களுக்கு வந்து பிடிச்சது. மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்குள்ள உண்டாக்குன ஒரு படமா அது வந்து மாறுச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.